என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெட்டீரியல் வைஸும் சரி, நான் என்ன பிக்சரில் பார்த்தனோ அதே கலரும் தான் வந்திருந்துச்சு. பிளாக்ல நான் இந்த டாப் மாதிரி வாங்கியிருந்தேன். ஜீன் ஆர் ஸ்கர்ட் எது கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இது கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் இதில் அழகாக ஸ்டார்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ப்ளூ கலர் அண்ட் இதில் வந்துட்டு இந்த ஒயிட் கலரில் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கொஞ்சம் இதில் எல்லாம் கொஞ்சம் பட்டன்ஸ் எல்லாம் கூட. ஹாய், நான் தான் உங்கள் வைஷு. வெல்கம் டு டெய்லி டேல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க மீஷோவில் நிறைய சீப்பான திங்ஸ் கிடைக்கிது அண்ட் 300-400K நல்ல நல்ல டாப்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எப்படிடா இருக்கும் 300-400 டாப்ஸுங்கிற டவுட் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் மீஷோவில் சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க ட்ரெஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுமே அண்டர் 350. ஸோ என்னடா அண்டர் 350K இவ்வளோ நல்ல நல்ல டாப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களேன்னு ஒரு டவுட்டாக தான் வாங்கினேன். பட் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெட்டீரியல் வைஸும் சரி, நான் என்ன பிக்சரில் பார்த்தனோ அதே கலரும் தான் வந்திருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் மீஷோவில் வாங்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாவே இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் என்கிட்ட இருக்குது. அது நானும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வாங்கியிருந்தேன். பிளாக் கொஞ்சம் சேஃபான கலர் கூட, அதனால தான் ஃபஸ்ட்டு நான் பிளாக்கை சூஸ் பண்ணேன். பிளாக்ல நான் இந்த டாப் மாதிரி வாங்கியிருந்தேன். ஜீன் ஆர் ஸ்கர்ட் எது கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹேண்டில் வர நெட்டட் மெட்டீரியலில் அழகாக குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் போட்டிருக்கு. இது கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் இதில் அழகாக ஸ்டார்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் சின்னதாக ஒரு பஃப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது ட்ரெஸ்க்கு ஒரு சூப்பரான லுக் கொடுத்துருந்துச்சு. ப்ளஸ் இது ஒரு ஃபுல் ஹேண்ட் மாதிரி. அண்ட் இந்த ஃபுல் ஹேண்டில் எண்டில் இப்படி ஒரு மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நல்லா யூனிக்காகவும் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதோட நெக் பார்த்திங்கன்னா வந்து இப்படி இருக்குது. அண்ட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு நான் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக இருக்குது. அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல நெட்டு மட்டும் தான் டிரான்ஸ்பரண்ட். அதை தவிர்த்து மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இதை வந்துட்டு ஸ்கர்ட்டோட பேர் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளூ ஜீன் ஆர் லைட் ப்ளூ ஜீனோட கூட வந்துட்டு இந்த பிளாக் டாப் சூப்பராக இருக்கும். நான் வாங்கினதுலே காஸ்ட்லினா இந்த டாப் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 320 தான். இந்த டாப் பார்த்தீங்கன்னா நான் எஸ் சைஸில் வாங்கியிருக்கேன். ஃபிட்டிங் வைஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆல்ட்ரேஷனில் எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் டாப்பு. இந்த பிங்க் கலர் டாப்பை வந்துட்டு நான் ஒரு ஜாகர் அண்ட் ஒரு ஒயிட் ஷூவோட பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு இந்த டாப் அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா கார்த்திக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பஃப் ஸ்லீவ்ஸு இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. டாப்ஸ்னால் அவனுக்கு ஜஸ்ட் நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் ஸ்லீவ் அவ்வளோதான். ஸ்லீவ் ஆர் ஸ்லீவ்லெஸ் தட்ஸ் ஓகே. பட் ஆனால் ஸ்லீவில் வந்துட்டு பஃப்ஸோ இந்த மாதிரிலாம் எந்த பஃப் ஸ்லீவோ எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. பட் நான் வந்துட்டு இல்லை, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வாங்கலாம், போட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி நான் அந்த டாப்பை வாங்கினேன். பட் எல்லாம் ஓவரால் லுக் பார்த்ததுக்கப்புறம் அவனே வந்துட்டு வாவ் இந்த டாப் நல்லா தான் இருக்குது அண்ட் பஃப் ஸ்லீவ்ஸும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னா. அண்ட் மெயினாக வந்துட்டு இந்த கலர் ப்ளஸ் இந்த பஃப் ஸ்லீவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேம் இதை நீங்கள் வந்துட்டு ஜீனோடையும் போட்டுக்கலாம், ஆர் எல்ஸ் வந்துட்டு ஸ்கர்ட்டோடையும் கூட பேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதோட சைஸும் வந்துட்டு எஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து 220. இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக்கில் இருந்துச்சு. அண்ட் இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ கலர். அண்ட் இதில் வந்துட்டு இந்த ஒயிட் கலரில் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கொஞ்சம் இதிலெல்லாம் கொஞ்சம் பட்டன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த பட்டன்ஸ் இங்கே இருக்கிறது சின்ன சின்ன பட்டன்ஸ், பட் இட்ஸ் நாட் ஓப்பனபிள். பட் ஆனால் குட்டி குட்டி பட்டன்ஸ். அண்ட் ஹேண்ட்லேயும் வந்துட்டு ஒரு சின்னதாக பிரிண்ட் மாதிரி லைக் எம்ப்ராய்டரி தான் இது, பட் எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது 3/4 ஹேண்டு. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால். அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு நம்பவே மாட்டீங்க, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 240 தான். 240 இதோட ப்ரைஸ். நான் யூஸ்வலாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி டுனிக்ஸ் மாதிரி தான் டாப்ஸ் போட்டுட்டு போகிறேன். ஏன்னா நான் இப்போ வர்ணிகாக்கு இப்போ வரைக்கும் நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி டாப்ஸில்
போட்டிருக்கிறதுனால எனக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ஜீனு, லெகின் எதுக்கு வேணாலும் இதை பேர் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஜஸ்ட் ஒரு க்ராக்ஸ் போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இதுதான் என்னோடய கோட்டு லுக்கும் கூட. அண்ட் இப்போ நான் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த டுனிக்ஸ் மாதிரி இருக்கிறது, சின்ன சின்ன டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எனக்கு அது ஃபீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இந்த மெட்டர்னிட்டி ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸை விட எனக்கு வந்துட்டு இந்த டுனிக்ஸ் அண்ட் டிஷர்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபீட் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டாப் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பிளாக் கலர் டாப் தான். இந்த பிளாக் கலர் டாப் வந்துட்டு சைஸ் வந்துட்டு ஸ்மால். அண்ட் இதில் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டன் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல்டன் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்குது அண்ட் எலகெண்ட்டாகவும் இருக்குது இது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல சின்ன சின்னதாக கோல்டன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கோல்டன் பட்டன்ஸ் இருக்குது இதில். அண்ட் ஹேண்டு 3/4 ஹேண்டில் வந்துட்டு சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. நான் இதை ஆல்டர் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். ஆல்டர் பண்ணிவிட்டு போட்டால் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். இதை வந்துட்டு நான் ஒரு ஜீனோட பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோட ஜீனோடையும் பேர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு கோல்டன் கலர் லெகின் ஆர் கோல்டன் கலர் பலாசோட பேர் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கூட இருக்கும். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 250 தான். என்னோட ஃபஸ்ட் டைம் நான் மீஷோவில் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு சின்ன சஜஷனாக நான் என்ன சொல்லுவேன், லைக் மீஷோவில் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ்ஸுக்கு கேஷ் ஆன் டெலிவரி போட்டுக்கோங்க. அண்ட் எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் டெலிவரி ஆகுமா ஆகாதாங்கிற டவுட் கூட என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ரிட்டன் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கு, ஸோ குவாலிட்டி எப்படி இருக்கும், கலர் எப்படி வருங்கிற டவுட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ஆர்டர் போட போகிற ட்ரெஸ்ஸுக்கு ரிட்டன் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸஸோட லிங்க்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.